ஹாய் வியூவர்ஸ், நம்ம ஊருக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கேன். வெயில் பட்டையை கிளப்புது. ஆனால் சாயங்காலத்தில் கொஞ்சம் மழை பெஞ்சு ராத்திரியில் தூக்கம் நிம்மதியாக இருக்குது. அந்த வகையில் ஒரு சந்தோஷம். சரி, நம்ம ஊருக்கு வந்துட்டு நம்ம தமிழ்நாடு புது அரசு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிக்காமல் போகக்கூடாது இல்லையா? அதனால் ரேண்டமாக ஒரு 2-3 பேரை விசாரித்தேன். ஒரு கீழ்மட்டத்தில் லேபர்ஸாக இருக்கிற லெவல்லேருந்து ஒரு ஐஃபை பீப்புள் வரைக்கும் விசாரித்ததில் எல்லாருமே சொன்னது இந்த 3 மாதம் கரப்ஷன்றது இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கு. மெயினாக ஆர்டிஎஸ்ஸு, டிராஃபிக் போலீஸ்லேருந்து யாருமே லஞ்சம் வாங்குறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. ஈவன் எம்எல்ஏஸ், எதிர்கட்சிகள் கூட பயப்படுற லெவலில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பட் அதே நேரம் 3 மாதத்தில் நம்ம அவ்வளோ சீக்கிரம் கணிக்க முடியாது. ஆரம்பம் நல்லாயிருக்கு. நம்ம பயந்ததுக்கு புதுசாக ஒரு நடிகரை கொண்டு ஆட்சியில் உட்கார வச்சுருக்கிறோமே, அது எப்படி இருக்குமோ, ஒன்றும் தெரியாத ஆளுங்களை கொண்டு வந்துருக்கிறோமேன்ற ஒரு பயம் இருந்தது. அதுக்கு ஆரம்பம் நல்லாயிருக்கு. ஆனால் சாதம் வேக ஆரம்பிச்சிருக்கு. முழுமையாக வெந்ததுக்கப்புறம் தான் நல்லா வெந்திருக்கான்றது தெரியுன்ற மாதிரி ஒரு 1 இயர் போனால் நல்லா ஃபுல்லாக நம்ம அனலைஸ் பண்ணலான்ற மாதிரி சொன்னாங்க. ஓகே, கேட்க சந்தோஷமாக இருந்தது. அதில் ஒருத்தர் சொன்னது எம்ஜிஆர் வந்தபோது ஃபஸ்ட்டு 1 இயர், ஃபஸ்ட் டைம் ஆட்சிக்கு வந்தபோது ஃபஸ்ட்டு 1 இயர் இதே மாதிரி தான் ரொம்ப நல்லா இருந்தது, சிறப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் விஷயத்தை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கரப்ஷன்ஸ் இருந்தது. அவரும் நான் 10ஓட 1 11ன்ற மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் இங்கே அப்படி இருக்காதுன்னு நம்புவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தினார். வெயிட் பண்ணி பார்ப்போம், 1 இயர் முடியட்டும். எல்லாம் நல்ல விதமாக போனால் சந்தோஷம்தான். மெயினாக இந்த அமைச்சர்கள்ன்ற பந்தாலாம் இப்போ போயிடுச்சு. ஃபுல் யங் ஜென்ரேஷன்ஸ் சட்டசபையில் இருக்கிறாங்க. அதை பார்க்கவும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. எனக்கு ஒரே ஒரு வருத்தம், திரும்ப நம்ம சினிமாவில் தான் ஒரு நல்ல தலைவரை தேட வேண்டியது இருக்குது, தேர்ந்தெடுக்க வேண்டியது இருக்குன்ற வருத்தம் எனக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு படித்த ஒரு நல்ல பேக்ரவுண்ட் இருக்கிற லீடர்ஸ் ஏன் நமக்கு கிடைக்க மாட்டேன்றாங்கன்றது வருத்தம் எனக்கு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.